வாழ்வோம் அழிப்போம். ஒரு மரத்தை நீங்க ஒரு டாக்டரோ இல்லை ஒரு வைத்தியரோ இல்லை ஒரு பிடி மாஸ்டரோ சொல்றாரு, எப்பவுமே கூடுதலாக ஜென்ஸுகள்லாம் என்ன பண்ணணும்னா இந்த 2 கையையும் மேலே தூக்கி ஏதாவது ஒரு ஹேண்டிலோ ஒரு கொம்போ ஒரு கைப்பிடிமானம் உள்ள கம்பியிலையோ 2 கையை நீங்க பிடிச்சிட்டு பாடி என்ன பண்ணோம், நல்லா ஆட்டணும், ஊசல் ஆடுறது மாதிரி அந்த கை பலத்துல ஷோல்டர் பலத்துல பாடிய அப்படியே செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா வளர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உடம்புக்கும் நல்ல ஸ்ட்ரென்த் கிடைக்கும், நிக்கலாம். பட் இது நல்லதுதான், கேட்டோம்னா சந்தோஷமா இருக்கும். தலைவருக்கு என்ன ஆயிரும், ஆகா இனிமேல் நான் டெய்லி 2 கையையும் அப்படி பிடிச்சிட்டு உடம்பு ஆட்ட போறேன், நல்லா வளர்ந்துருவேன், ஹைட் ஆயிடுவேன், கையெல்லாம் நல்ல 6 பேக்ஸ் மாதிரி 7 பேக்ஸ் 8 பேக்ஸ் 9 பேக்ஸ்ன்னு வர ஆரம்பிச்சிரும்னு சொல்லி பேக் என்ன பண்ணிடுவாரு, இவர் தோட்டப்புறமா இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போய் வீட்டு பின்னாடி ஒரு மரம் இருக்குது, அந்த கிளையில போய் 2ஐயும் பிடிச்சிட்டு பாத்தியார் சொன்னார்ல தொங்கி ஆடணும்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிட்டு ஒரு பொத்துன்னு முறிஞ்சு முருங்கை மரம் அது எங்க தாங்கும், பாக்குறது கிளை, பிடிச்சிட்டு ஆடுறதுக்கு வசதி இருக்குது, ஆனா அதுக்கு பலம் என்ன, நீ உன் பலனை மட்டும்தான் யோசித்தாய். நன்றா சிந்திச்சு பார்க்கணும். அப்படி ஆடுனா ஷோல்டருக்கு நல்ல பலம் இருக்கு, கைக்கு பலம் இருக்குது, உடம்பு நீள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, காலை ஆட்டுகிற பொழுது பிளட் சர்க்குலேஷன் உச்சில இருந்து உள்ளங்கால் வர போகும், நல்ல டைஜஷன் கிடைக்கும், எவ்ரிதிங் இஸ் ஓகே, உனக்கு கிடைக்கிற பெனிஃபிட் ஓகே. பட் பலனுக்கு முன்னாடி பலம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா, அப்ப அந்த முருகை மரத்துக்கு அந்த பலம் இருக்குதா, இல்ல. மரம் முறிஞ்சு விழுந்துட்டு இவன் ஒழுங்கா இருந்த கையும் அதை முடிச்சு விட்டுட்டு போச்சா. சில நேரங்கள்ல மரம் நிற்கும், ஆனா நம்மளால புடிச்சிட்டு தொங்க முடியாது, கை வலிக்கும், அப்படி லேசா ஆட்டதுக்குள்ள கை எடுத்துருவீங்க, பொத்துன்னு விழுந்துருவீங்க. மரம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கும், உனக்கு இருக்குடா இதெல்லாம், யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம பலனை பார்க்க கூடாது, பலத்தை பார்க்கணும். அதான் ஞானம், ஸ்டெப் பை ஸ்டெப். ஞானம் என்ன பண்ணுன்னா இதுக்கு பிறகு இதுன்னு சொல்லி உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம், புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்மளும் அதன்படி போவோம். எந்த விஷயமாக இருந்தாலும் இருக்கு, பலனை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள், பலத்தை முதலில் பாருங்கள்.